ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதம், அப்புறமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம செய்யலாம். இந்த கிரேவியில் நான் இன்றைக்கி முட்டை வேக வச்சு லைட்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ உடச்சி ஊற்றி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக குழம்புலேயே சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வேக வச்ச முட்டை சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகி போகாது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம முட்டை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக நமக்கு அந்த கலர் மாறி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் குழம்புக்கும் இதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வெந்து வரணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்குள்ளே வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பச்சை கலரில் இருக்குது. நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா நமக்கு குழைவாக நல்லா வெந்து வரணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ அதுக்காக நம்ம இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் காரத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த சமயத்தில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க.
தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நமக்கு நல்ல மசாலாலாம் வதங்கி வந்தால் தான் சீக்கிரமாக நமக்கு பச்சை வாசனை போகும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக எனக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா நமக்கு வெந்து வரணும். இப்போ அதுக்காக நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வதக்கி விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடுக்கு தான் இது செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்கேன். நீங்கள் இது சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தொட்டுக்க நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகவே செஞ்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதித்து வரும்போது இது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா அந்த குழம்புல இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம இறக்கிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் கொதித்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உடச்சி முட்டை ஊற்றுறதா இருந்தால் இந்த சமயத்தில் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க முட்டையில் நல்லா இந்த கிரேவி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்காக மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நமக்கு இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா முட்டை ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள், இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.